கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுவே என்னோடு பேசுமேன்கிற இந்த தினத்தியான நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் நல்ல நாளை கொடுத்திருக்கிறார், அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவருடைய நல்ல வசனத்தை பார்ப்போம் வாருங்கள். சகரியா 1:3, ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 2 முறை சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிறார்? முதல் தடவை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்னிடத்தில் திரும்புங்கள் சொல்றாரு. 2வது டைம் சொல்லும் போது அவர் சொல்றாரு, அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, எப்பா நீ என் சத்தத்தை கேட்டு என்கிட்ட திரும்பி பார்த்தா நானும் உன்னை திரும்புவேன். என் சத்தத்துக்கு நீ திரும்பியே பார்க்கலன்னா நானும் உன்னை பார்க்காத மாதிரி போயிருவேன் என்று சொல்றார். பாருங்கள் தேவ ஜனமே, யோனா 1வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூடி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். பாருங்கள், இங்கு யோனா யோப்பா பட்டணத்துக்கு போகிறார். அங்க போய் தர்ஷீஷுக்கு போகிற கப்பலை பார்த்து கூலி கொடுத்து அவர் தர்ஷீஷுக்கு போகிறார். ஆண்டவர் சொன்னது நீ நினிவேக்கு போ என்று சொல்லுகிறார். நினிவேக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற தர்ஷீஷுக்கு அவர் கரெக்டா பார்த்து போறாரு. பாருங்க, எப்படி கிறிஸ்து அந்தி கிறிஸ்து என்று ஆப்போசிட் இருக்குதோ அதே மாதிரி நினிவேக்கு டைரக்ட்லி ஆப்போசிட் தர்ஷீஷ். இவர் டைரக்ட் ஆப்போசிட்டா பார்த்து ஆண்டுடைய சித்தத்துக்கு கரெக்டா ஆப்போசிட்டா பார்த்து போறாரு. நடந்தது என்ன? யோனா 1:4 சொல்லுகிறது, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் பார்க்கிறாரு, யோனா உன்னை ஒரு இடத்துக்கு போக சொன்னா நீ இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கியா? பெரிய கொந்தளிப்பு வந்துருச்சு. வாழ்க்கையில நமக்கும் ஒரு கொந்தளிப்பு வருது பாருங்க, பெரிய கொந்தளிப்பே வருது. காரணம் பார்த்தா ஆண்டுடைய சித்தம் ஒன்று இருக்கும், நம்ம செய்யறது ஒன்றா இருக்கும். பாருங்க, ஹல்லேலூயா. அதனால தான் வாழ்க்கையில பெரும் காற்று வருது, பெரும் கொந்தளிப்பு வருது. ஹல்லேலூயா. எஸ். யோனா 3:1-2 ஆகிய வசனங்களை வாசித்தால் தெரியும். ஆண்டவர் யோனாவை பார்த்து சொல்றாரு, 2வது முறை அவர் சொல்றாரு, யோனா நீ நினிவேக்கு போ. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் போக சொன்ன நினிவேக்கு நீ போல, 2ஆம் விசை உனக்கு நான் சொல்றேன், நீ நினிவேக்கு போ என்று கட்டளை கொடுக்கிறார். அப்பொழுது அந்த மனுஷன் பாருங்க நினிவேக்கு கரெக்டா போறாரு. அவர் திரும்புகிறார். நீ என்னிடத்தில் திரும்பும் பொழுது நான் உன் பக்கமாய் திரும்புவேன். ஹல்லேலூயா. யோனா எப்போ திரும்பினாரோ ஆண்டவர் அவர் பக்கமாய் திரும்பி காரியங்களை பார்க்க ஆரம்பித்து விட்டார். ஆண்டவரும் நினிவேக்கு போறாரு. யோனா தர்ஷீஷுக்கு போகும் பொழுது ஆண்டவர் தர்ஷீஷுக்கு போல, பெருங்காற்று மட்டும் தான் வந்தது. ஹல்லேலூயா. ஆனால் நினிவேக்கு போகும் பொழுது பெருங்காற்று அல்ல, ஆண்டவர் கூடயே வந்தார். ஹல்லேலூயா. அந்த பிரயாணத்தில் ஒரு அபிஷேகம் காணப்பட்டது, அந்த பிரயாணத்தில் ஒரு மீனிங் காணப்பட்டது, அந்த பிரயாணத்தில் ஒரு அனாயிண்டிங் காணப்பட்டது. அது ஒரு பிரயோஜனமான ஒரு பிரயாணமாய் காணப்பட்டது. ஏன் சொல்லுகிறேன்? யோனா 3:10 சொல்லுகிறது, வாசிக்கிறேன், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அந்த ஜனங்கள் எல்லாரும் நினிவேல சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு புழுதி எடுத்து மேலே போட்டுட்டு ராஜா முதற்கொண்டு சிறியவங்க வரைக்கும் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி மன்னிச்சிருங்க அப்படின்னு பொல்லாத வழியை விட்டு அவர்கள் திரும்பினார்கள். அப்பொழுது நடந்தது என்ன? ஆண்டவர்கள் பக்கமாய் திரும்பினார். எஸ், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை
வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஹல்லேலூயா. ஆமா, அவங்க திரும்பினாங்க, ஆண்டவர் அவங்க பக்கமாய் திரும்பினார். அவங்க மனஸ்தாபப்பட்டாங்க, மன்னிப்பு கேட்டாங்க, ஆண்டவர் ஓகே மன்னிச்சிட்டேன், அதை மறந்து விட்டேன் என்று சொன்னார். நீங்கள் ஆண்டவர் பக்கமாய் திரும்பும் பொழுது அவர் உங்கள் பக்கமாய் திரும்புவார். நீங்கள் ஆண்டவருக்கு சமீபமாய் போகும் பொழுது அவர் உங்களுக்கு சமீபமாய் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. எஸ். அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு பக்கமாய் திரும்புவோம், அவர் நம் பக்கமாய் திரும்பி உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க கிட்டி போங்க, ஆண்டவர் பக்கத்தில் போய் உங்களுக்கு வேண்டியவைகளை கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு இறங்கி உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம் பாருங்கள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் உம் பக்கமாய் திரும்புகிறோம் ஆண்டவரே, நீர் எங்கள் பக்கமாய் திரும்பும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய எல்லா பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் மனம் திரும்பி உங்கள்கிட்ட நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே, நீர் எங்கள் பக்கமாய் திரும்பும் ஆண்டவரே. எங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய குறைவுகள் இருக்குதுப்பா, கடன் பிரச்சனைகள் இருக்குதுப்பா, அவை எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்காமல் உம் பக்கமாய் திரும்புகிறோம் ஆண்டவரே. நீர் திரும்பி அவைகள் அனைத்திலும் எங்களுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. பொருளாதாரத்தில் எங்களுக்கு கஷ்டம் இருக்குது, வேதனை இருக்குது ஆண்டவரே, அவை எல்லாம் இதையும் பார்க்காம உன் பக்கமாய் திரும்பி உண்மையே பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும் என்று சொல்லி செபிக்கிறோம். எங்கள் குறைவுகள் நிறைவாகட்டும் ஆண்டவரே. காண ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினீரே, அவர்கள் உன் பக்கமாய் திரும்பின பொழுது அவர் பக்கமாய் திரும்பி தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தேவன் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக மாற்றும், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றும், அற்புதம் செய்யும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கனப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென்.